இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படிங்க தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பனுடைய வழி தான் ஒரு பிள்ளை கற்றுக்கொள்ளும். தகப்பன் எந்த பாதையில் என்ன குணாதேசங்கள் தகப்பனுக்கு இருக்குதோ அந்த பிள்ளைக்கும் அதே குணாதேசங்கள் அந்த பாதைகள் பிள்ளைகள் வரும். அப்போ ஆண்டவர் சமாதானகாரனராக இருக்கிறார். கூடமான மட்டும் யாரோடும் சமாதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகள் குணாதேசங்கள் நம்மளுக்குள்ளே இருந்தால் அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய புத்திரராக இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்ம கூடமான மட்டும் யாரோட என்ன பண்ணணும், சமாதானமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தர் மேலே வெறுப்பை காட்டணும், சமாதானமாக இல்லை, எப்போதுமே ஒருத்தர் நம்ம சத்ருவாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது? உடம்பு ரீதியாக மன ரீதியாக எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணோம், கெட்டு போகும். அப்போ யாரோட கூடமான மட்டும் யாரோட நம்ம சமாதானமாக இருப்போமானால் நம்மளுக்கு ஒரு அதாவது தெய்வ சமாதானம் நம்மளோட இருதயங்கள் ஆழக்கடவுது. அப்போ யாரோடையும் நம்ம என்ன பண்ணணும், சமாதானமாக இருக்கணும். அப்போ உன்னே உன் சகோதரன் பேரிலே ஏதாவது உனக்கு குறை உண்டானால், அதாவது மனக்கசப்பு இருந்தால், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் முதல்ல போய் நீ சமாதானம் பண்ணிட்டு வா, பிறகு என்ன பண்ணு, காணிக்கை செலுத்து அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ இந்த நாட்களில் நம்மளுடைய உறவுகளிடத்தில், நம்மளுடைய நண்பர்களிடத்தில், நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல, நம்ம குடும்பத்தில் நம்ம சமாதானமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவர் குற்றங்கள் எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது போல் நாமளும் ஒவ்வொருவருடைய பாவங்கள், அவர்கள் என்ன நம்மளுக்கு தப்பிதங்கள் செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும், மன்னித்து நம்ம என்ன பண்ணணும், சமாதானமாக ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைய நாட்களில் நம்ம சமாதானத்தை நம்ம வைத்தோமானால், எல்லார் மீது சமாதானத்தை நம்ம செலுத்தினோமானால் நம்மளுடைய எல்லாவற்றிலும் நம்ம ஒரு தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளும். ரெண்டாவது நம்ம எல்லாம் உறவுகளும் சீர்பொருந்தி எல்லாருமே நம்மக்கிட்ட சமாதானமாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, நம்ம அநேகருடைய நட்புகளை பெற்றுக்கொள்கிறதான ஒரு சூழ்நிலையை நம்ம அமைத்துக் கொள்கிறதான ஒரு காரியங்கள் இதில் நிறைய இருக்குது. அப்போ யாரோடும் கூடமான மட்டும் யாரோடும் சமாதானமாக இருங்கள். நம்ம சமாதானமாக எப்போதுமே இருக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இசப்பா ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில் கூட இசப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடமான மட்டும் நாங்கள் யாரோடும் சமாதானமாக இருக்க ஆண்டவரே, நீர் எப்படி எங்களுக்கு மன்னித்தீரோ அதே போல் நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு சமாதானமாக இருக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.